புட்டு கடலைக்கறி மாதிரி ஆப்பம் கடலைக்கறியும் செம காம்போவாக இருக்கும். யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த கடலைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் பேனில் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் எல்லா மசாலா சாமான்களையும் வறுத்துட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா இதையும் வதக்கிட்டேன். நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் அந்த எண்ணெயில் வதங்கினா போதும். ஓவர் நைட் ஊற வச்ச கருப்பு கொண்ட கடலை அதையும் தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்து ஒரு 5-6 விசில் வர வரைக்கும் குக்கரில் வச்சுட்டேன். இதுதான் அதோடய ஃபஸ்ட்டு பார்ட்டு. அடுத்தது இன்னொரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 2-3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1/2 கப் துருவின தேங்காய், மிளகாய்த்தூள், அது இல்லாமல் கரம் மசாலா 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையுமே வதக்கி அது கூட ஆறின உடனேயே வெந்த கடலையும் சேர்த்து அரைச்சி இதுலேயே சேர்த்துடலாம். இப்போ உப்பு சரி பார்த்துட்டு நல்லா கொதி வந்ததும் எனக்கு காரம் கம்மியாக இருந்தது, கொஞ்சமாக மிளகாய் பொடி சேர்த்துக்கிட்டேன். 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் வெங்காயம், வரமிளகாய் வறுத்து அதில் சேர்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சா தேங்காய் பத்தையை கூட வறுத்து சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கேழ்வரகு ஆப்பத்தோடு இதை சர்வ் பண்ண செம்மையாக இருந்தது காம்போ. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.